ரெஃபரன்ஸ்க்கு 2K குவாலிட்டியில் இருக்க ஒரு கேட் இமேஜ் நான் ஆர்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ட்ரோலேருந்து ஹைலி கம்ப்ரஸ்டு 200 GSM ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் கிரிட் ஒர்க்குக்கு ப்ரிஃபர் பண்ணுறது 6B பென்சில். நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துருக்க கிரிட் இமேஜில் எத்தனை கிரிட் இருக்குது, எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் போட்டுக்கோங்க. அந்த கவுண்ட் வந்துட்டு ஈவன் நம்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே கிரிட் போடுறதுக்கு நான் வந்துட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணி கிரிட் போட்டுக்கோங்க. எப்பயுமே நம்பர் வந்து ஈவனில் முடிகிற மாதிரி கிரிட் போடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு இமேஜை ஹாஃபாக வந்து டிவைட் பண்ணி சென்டராக எங்கே வந்து நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் வைக்க முடியும். இந்த சென்டர் பாயிண்ட் எதுக்கு நம்ம வைக்கிறோன்னா, நம்ம ட்ராப் பண்ணுற பிக்சர் சென்டர்லேருந்து தான் ட்ராப் பண்ணுறோமா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக சென்டர் பாயிண்ட் வைப்போம். இந்த சென்டர் பாயிண்ட்டு தான் நம்ம ட்ரா பண்ண போகிற இந்த ஷீட்டோட சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதோட அளவு எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ ஹரிசன்டலாக ஒரு அளவு எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்னோடய பாதி அளவு கிடச்சிச்சு. அதை மார்க் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு 10.5 கிடைக்கும். அந்த 10.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அடுத்து 2 லைன் வந்துட்டு லைட்டாக போடுங்க, டார்க்காக போட்டுறாதீங்க. இப்படி லைட்டாக வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும். சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு லைட்டாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். சேம் அந்த மாதிரி அது நம்ம ஹரிசாண்டலும் போட்டுக்கணும், வெர்டிக்கலாகவும் போட்டுக்கணும். வெர்டிக்கலாக போட்டதுக்கு அடுத்து இப்போ நமக்கு கிடச்சிச்சு பிக்சர் வந்து இந்த சென்டரில் தான் வந்துட்டு பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த கண்ணோட இமேஜ் வந்து நமக்கு சென்டரில் பிளேஸ் ஆகும். சரி, ஓகே. இப்போ இந்த இமேஜை வந்துட்டு சைடில் பாருங்கள். எனக்கு எவ்வளோ பாக்ஸ் இருக்கும்? 5 பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி அது கீழே 5 பாக்ஸ் இருக்கும். மொத்தம் 10 பாக்ஸ். ஸோ இந்த 10 பாக்ஸையும் நான் என்ன பண்ணணும்னா, இந்த 10 பாக்ஸையும் நான் இங்கே கொண்டு வர அப்போ 21 இருக்கு இல்லையா, அதோட மொத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 21. and 21 டிவைட் பை 10ன்னு போட்டிங்கன்னா 2.1 கிடைக்கும். 2.1. ஸோ இந்த அளவு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேலில் எடுத்துக்கணும். 2.1 சென்டிமீட்டரை நம்ம ஸ்கேலில் எடுத்துகிட்டு அண்ட் 2.1 மார்க் பண்ணிங்கன்னா 10 பாக்ஸ் வரும். ஸோ அந்த 10 பாக்ஸையும் நீங்கள் லைன் பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக பண்ணுங்கள், ஹெவியாக வச்சு அழுத்திடாதீங்க. ட்ராப் பண்ணதுக்கு அடுத்து நம்ம வெர்டிக்கலாகவும் லைன் போடணும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, மேலேயும் அதே ஸ்கேலிங்கை மாற்றாமல் 2.1லேயே வச்சு தென் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இத்தனை பாக்ஸ் தான் சொல்லிட்டு கவுண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம சைடில் மட்டும் கவுண்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான். மார்க் பண்ணதுக்கு அடுத்து இந்த சென்டரில் இருக்க அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இந்த சென்டரில் இருக்க போர்ஷன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் அவுட்லைனை பற்றி பார்ப்போம். டாடா, பை பை.